ஹாய் நண்பா நண்பேஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்கிற லட்சக்கணக்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்க்கு ஒரு மிக முக்கியமான செய்தி காத்துட்டு இருக்கு. 23 வருஷம் போராட்டம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போதா? இல்ல மீண்டும் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க போதான்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்ட்டு ஜாட்டோஜி அமைப்பு ஜனவரி 6ஆம் தேதி பெரிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நேற்று அமைச்சர் ஏவா வேலு, அப்புறம் தங்கம் தென்னரசு இவங்கலாம் சங்க நிர்வாகி குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில அமைச்சர் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ ஹைலைட்டா இருக்கு. இன்னும் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பத்தி ஒரு நல்ல முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியமான்ட்டு ஒரு ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் வாங்கியாச்சு. அந்த ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் கையில் தான் இருக்குது. இந்த 2021 தேர்தலில் திமுக ஜெயிச்சா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரும் நம்பி தான் அரசு ஊழியர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினர் பலரும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க. குறிப்பாக தபால் ஓட்டுகள் எல்லாமே அள்ளி குவிஞ்சது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலும் நெருங்கியாச்சு. இன்னும் சில மாதங்களே இருக்குது. ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம் இது மாதிரி ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றியே ஆகணுன்ற நெருக்கடி பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு இப்போ இருக்குது. ரொம்பவே அழுத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்மா டெஸ்மா சட்டங்கள்லாம் பாய்ஞ்சப்போ கூட பின்வாங்காத கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம். இப்போ அவங்க கோரிக்கையை நிறைவேறலைன்னா நிச்சயம் ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்கும்ட்டு அரசுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஸ்டாலின் ஒரு நல்ல முடிவு அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமில் எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனும் இருக்கக்கூடாது. அதாவது எம்ப்ளாயீஸ் சைடில் எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனும் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுக்கணும். அதான் அவங்க வைக்கிற ரெக்வஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை எதனா ஹைப்ரிட் பென்ஷன் ஸ்கீம் மாதிரி புதுசாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் இன்றைக்கி வெடிக்க போகிறது தீபாவளி பட்டாசா இல்லை போராட்டமா அப்படின்னு முதலமைச்சரோட அறிவிப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய 23 வருஷம் கனவு நிறைவேறுமா? மறக்காமல் கமெண்ட்ஸும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.